அன்பான நேயர்களே, காலை வணக்கம். எல்லா உலகமும் ஆனாய் நீயே, எல்லா உலகமும் ஆனாய் நீயே, ஏகம்பமேவி இருந்தாய் நீயே, நல்லாரே நன்மை அறியச் செய்வாய் நீயே, பொல்லா வினைகள் அறுப்பாய் நீயே, புகழ் சேவடி என் மேல் வைத்தாய் நீயே, செல்வாய செல்வம் தருவாய் நீயே, திருவையாறு அகலாத செம்பற்சோதி, திருவையாறு அகலாத செம்பற்சோதி. அன்பு சார்ந்த நேயர்களே, இன்று மார்கழி மாதம் 14ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை, சதுர்த்தசி திதி, கேட்ட நட்சத்திரம். இரவு 10:56, அதுக்கு பிறகு மூல நட்சத்திரம். யோகம் கேட்ட நட்சத்திரம் இருக்க வரை மரண யோகம், அதுக்கு பிறகு சித்த யோகம். ராகுகாலம் ஞாயிற்றுக்கிழமை எப்போதுமே 4 to 6, யமகண்ட 12 to 1:30, குளிகன் 3 to 4:30. சூலம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம். அன்பு சார்ந்த நேயர்களே, இந்த ஞாயிற்றுக்கிழமைக்கு கிரகங்களுடைய அமைப்புலாம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்போம். தனுர் மாதம் என்பதால் சூரியன் தனுசில் இருக்கார், சந்திரன் விருச்சிகத்தில் இருக்கார். கேட்ட நட்சத்திரம்னா விருச்சிகத்தில் இருப்பார். மூல நட்சத்திரம் வந்தோடனே மாறிடுவார், தனுசுக்கு போயிடுவார். செவ்வாய் கடகத்தில் இருக்கார், புதன் விருச்சிகத்தில் இருக்கார், குரு ரிஷபத்தில் இருக்கார், சுக்கிரன் மகரத்தில், சனி கும்பத்தில். இதில் 2 கிரகம் பலமாக இருக்கு. சுக்கிரனும் சனியும் அவங்க இடத்துல இருக்காங்க. அதனால் அது ஒரு சிறப்பு. மற்ற கிரகங்கள்லாம் அவ்வளோ சிறப்பாக இல்லை. இந்த ராசி பலன்கள் எப்படி இருக்கிறது? மேஷ ராசி நண்பர்களை, உங்களுக்கு நேரம் அருமையான நேரம். ரொம்ப கவனமாக நடந்து கொள்ளுங்கள். ரொம்ப ஜாக்கிரதையாக நிதானமாக பொறுமையாக நடந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு நல்லதே நடக்கும், நல்ல காரியம்லாம் நடைபெறும். உங்களுக்கு குரு பகவான் 2ஆம் இடமான குடும்பஸ்தானத்தில் இருக்கார். சித்திரை 30 இருப்பாருன்னு நினைக்கிறேன். சனி பகவான் உங்களுக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் இருக்கார். இது ரெண்டும் உங்களுக்கு பெரிய அமைப்பு. 2ஆம் அதிபதி சுக்கிரன் போய் 2-7 கூடியவர் போய் 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்தில் இருக்கார். அதுவும் சிறப்பு. இதெல்லாம் உங்களுக்கு ஒரு பெரிய நன்மை. அதனால் மேஷராசி என்பவர்கள் ரொம்ப கவனமாக நடந்து கொள்ளுங்கள், நல்லதே நடக்கும். ரிஷபராசி என்பவர்களே, உங்களுக்கு ஜென்ம குரு. நீங்கள் சிந்திக்கக்கூடியவங்க, தவறு செய்ய மாட்டீங்க. பார்த்து கவனமாக பொறுமையாக நிதானமாக நடந்து கொள்ளுங்கள், நல்லதே நடக்கும், நல்ல காரியங்கள்லாம் நடைபெறும். இருப்பினும் பிரச்சனைகள் ஏற்படும். அதனால் அந்த பிரச்சனைகளுக்கு இடம் கொடுத்துடாதீங்க, தவிர்த்துருங்க. உங்களுக்கு ராகு 11 இருக்க, சனி 10 இருக்கு. அது ஒரு நல்ல பலன். அதனால் உங்களுக்கு இந்த 2 கிரகமும் நன்மை செய்யும். அதனால் குரு பிரச்சனையை கொடுத்தாலும் இந்த சனி பகவானும் ராகு பகவானும் உங்களுக்கு நல்லது பண்ணுவாங்க. அதில் ஜாகிரதையாக நடந்து கொள்ளுங்கள், பிரச்சனைக்கு இடம் கொடுத்துடாமல் தவிர்த்துருங்க. அன்பான மிதுன ராசி என்பவர்களே, நீங்கள் ரொம்ப மென்மையானவங்க, பணிஞ்சு போகக்கூடிய தன்மை உடையவங்க. எந்த இடத்துலையும் வளைஞ்சு போயிடுவீங்க. அதனால் இப்போ உங்களுக்கு குரு சரியில்லை, 12ஆம் இடத்துல இருக்காங்க. விரயம் தர மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது. விரயம் தர மாதிரி எதுவும் நடந்துடாதீங்க. வண்டி வாங்கினீங்கன்னா மெதுவாக போங்க.
கவனமாக போங்க. கீழே வந்து அவரே தானே. அதனால் பைக்கிலலாம் 40க்கு மேலே போகாதீங்க, காருன்னா 80க்கு மேலே போகாதீங்க. ஜாக்கிரதையாக போங்க, மெதுவாக போங்க, நிதானமாக நடந்து கொள்ளுங்கள், நல்ல செலவுகளாக பண்ணுங்கள். தேவையான நன்மை செலவுகள் எத்தனையோ இருக்குது, அதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு இருந்தால் பண்ணுங்க. அதெல்லாம் பண்ணுறதுக்கு எனக்கு வாய்ப்பு இல்லை ஐயா அப்படின்னா நிதானமாக பொறுமையாக கவனமாக நடத்துங்க, நல்லதே நடக்கும். உங்களுக்கு ராகு வந்து 10ஆம் இடத்துல இருக்காது, தொழில் நன்றாக இருக்கும், அதனால் கவலைப்படாதீங்க. அன்பான கடகராசி என்பவர்களே, இந்த கடகராசியில் பிறந்தவங்கெல்லாம் எப்படி இருப்பாங்க? கடக லக்னம், கடகராசி எடுத்துக்காட்டாக இருப்பாங்க, சிறப்பாக இருப்பாங்க, நீட்டாக இருப்பாங்க, ஒயிட்டாக இருப்பாங்க. இந்த ராசி, இந்த லக்னத்துக்கு அரசியல் தொடர்புடைய லக்னம்னு ஒரு பேர் உண்டு இருக்கு. வெண்மை மிகுந்த லக்னம், அதனால் எப்படியும் படிச்சுன்னு இருப்பாங்க. இந்த ராசியில் இந்த லக்னத்தில் பிறந்தவங்க நீட்டாக இருப்பாங்க. குழந்தைகள்லாம் கூட பாருங்கள், நீட்டாக ட்ரெஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அதனால் இந்த கடகராசியில் பிறந்தவர்கள் எடுத்துக்காட்டாக வாழ்கின்ற அன்பர்கள். இங்கே வந்து உங்களுக்கு குரு பகவான் எப்படி இருக்காருன்னா 11ஆம் இடத்துல இருக்கார், அருமையான இடத்துல இருக்கார். மற்ற கிரகங்கள்லாம் உங்களுக்கு பலமாக இல்லை, இருப்பினும் குரு நல்ல இடத்துல இருக்கிறதுனால கவனமாக நடந்து கொள்ளுங்கள், நல்ல முன்னேற்றம் இருக்கிறது. சித்திரை 30 வரையும் இந்த வாய்ப்புகள் இருக்குது. அன்பான சிம்மராசி என்பவர்களே, நேர்மையாக நியாயமாக கரெக்டாக நடக்கிறவங்க, சோம்பேறி இல்லை, தவறு செய்வதற்கு வாய்ப்பு இல்லை, தவறு செஞ்சால் பிடிக்காது. இப்படிப்பட்ட ஒரு ராசி இந்த சிம்ம ராசி, சிம்ம லக்னம். அதனால் உங்களுக்கு நேரம் சரியில்லை, குரு வந்து 10ஆம் இடத்துல இருக்காரு, கெட்ட பேர் ஏற்படுற மாதிரி ஏதாவது ஒரு சூழ்நிலை உருவாகும். அதனால் பார்த்து கவனமாக நடந்து கொள்ளுங்கள். உங்கள் ராசிநாதன் வந்து 5ஆம் இடத்துல குருவனுடைய வீட்டில் இருக்கார். ஆனால் அந்த குரு இருக்கிற இடம் சரியில்லை, அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக நடந்து கொள்ளுங்கள். அன்பான கன்னிராசி என்பவர்களே, குழப்பம் இல்லாமல் கவனமாக நிதானமாக நடவடிக்கைகள், பொறுமையானவங்க, வளைஞ்சு கொடுத்து போவீங்க, நல்ல அறிவு இருக்கும், ஜாக்கிரதையாக நடந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு குரு பகவான் 9ஆம் இடத்துல இருக்கார். 9ஆம் இடத்துல குரு இருப்பது பெரிய சிறப்பு, யாராக இருந்தாலும் சரி. 9ஆம் இடத்தை குரு பார்ப்பதோ 9ஆம் இடத்துல குரு இருப்பதோ நல்லது. இந்த இருப்பதை விட பார்வைக்கு வந்து பலம் அதிகம் என்று சொல்கிறாங்க. அதனால் கன்னிராசி அன்பர்களே, உங்களுக்கு நல்ல நாள். உங்களுக்கு வந்து சனி பகவான் 6ல் இருக்கார், அது ஒரு பெரிய சிறப்பு. 2-9 கூடிய சுக்கிரன் 5ஆம் இடத்துல இருக்கார். இதெல்லாம் உங்களுக்கு ஒரு நல்ல நிறைவு. ஜாக்கிரதையாக கவனமாக நடந்து கொள்ளுங்கள், நல்லதே நடக்கும், நல்ல காரியங்களாக நடக்கும். நான் எப்போதுமே என்ன சொல்லுவேன்னா, நல்ல காரியம் என்றால் என்ன? அவங்களுக்கு தேவையான நல்ல காரியங்கள். இப்போ ஒரு தொழில் பண்ணுறீங்கன்னா அதில் வருமானம் நிறைய வரும், தொழில் துவங்கலாம், வேலைக்கு போகலாம், வெளிநாடு போகலாம், திருமணம் செய்யலாம், குழந்தை ஏற்படலாம், வீடு கட்டலாம், இதெல்லாம் நல்ல காரியம் தானே. அதனால் நான் எப்போதுமே எதையுமா தனித்து பிரித்து சொல்கிறதில்ல, மொத்தத்தில் அவங்களுக்கு தகுதிக்கு தக்கபடி நல்ல காரியங்கள் அப்படிங்கிறது. அதனால் துளாராசி என்பதிலே உங்களுக்கு குரு 8ஆம் இடத்துல இருக்காங்க. குரு 8ல் இருக்கக்கூடாது. இவங்க எல்லாம் எதையுமே செய்ய விட மாட்டாங்க, தடை பண்ணுவாங்க. செய்யாதீங்க, புதுசாக முதலீடு போடாதீங்க. ஆனால் உங்களுக்கு ராகு பகவான் 6ஆம் இடத்துல இருக்கார், அவர் உங்களை விட்டுற மாட்டார், கவனமாக பார்த்து கொள்வார். 6ல் ராகு இருப்பது மிகவும் நல்லது. இப்போ ராசிநாதன் போய் 4ஆம் இடத்துல இருக்கார், அதுவும் சிறப்பு. அதனால் உங்களுக்கு வந்து குரு 8ல் இருந்தாலும் ராகு 6ல் இருக்குது, நல்லது. இருந்தாலும் புதுசாக முதலீடு போட்டு இப்பொழுது எதுவும் செய்யாதீங்க. அன்பான விருச்சிக ராசி அன்பர்களே, நல்ல அருமையான நாள். உங்களுக்கு நல்லதே நடக்கும், நல்ல காரியம்லாம் நடக்கும். 7ல் இருக்கார் குரு, நல்ல இடத்துல இருக்கார், நன்மையெல்லாம் நடைபெறும். கவனமாக நடந்து கொள்ளுங்கள், பொறுமையாக நடங்க, அவசரப்படாதீங்க, டென்ஷன் ஆகாதீங்க, கோவப்படாதீங்க. அதனால் ஜாக்கிரதையாக நடந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு நல்ல நேரம். மற்ற கிரகங்கள்லாம் உங்களுக்கு பலமாக இல்லை, உடல்நிலையை சற்று கவனமாக இருந்தது, ஏன்னா 4ல் சனி இருக்கிறது. நல்லா பார்த்து ஜாக்கிரதையாக நடந்து கொள்ளுங்கள். அன்பான தனுசு ராசி என்பவர்களே, ஆற்றல் மிக்கவங்க, நீங்கள் கெட்டிக்காரங்க, உங்கள்கிட்ட திறமையெல்லாம் இருக்குது. இந்த திறமையெல்லாம் கொண்டு வாங்க, முடக்கி வச்சிடாதீங்க. அதனால் உங்களுக்கு கிரகம் வந்து குரு பகவான் சரியில்லை, ஆனாலும் அந்த சனி பகவானும் ராகு பகவானும் உங்களுக்கு பலமாக இருக்காங்க. இந்த 2 பகவான்களும் மிக அருமையாக இருக்கிறாங்க. அதனால் உங்களுக்கு கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை, நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கும்.
அதுக்குடைய வாய்ப்புகள் நன்றாக இருக்குது. முடங்கி கிடக்காம கவனமாக செயல்பட்டீங்கன்னா நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறலாம். அன்பான மகர ராசி என்பவர்களை உங்களுக்கு வந்து 7.5 சனி இருக்கிறது. அவங்கவுங்க வயதுக்கு தக்கபடி இந்த முதல் சுற்று, 2வது சுற்று, 3வது சுற்று எல்லாம் வரும். அதனால் நீங்கள் வந்து ஜாக்கிரதையாக நிதானமாக கவனமாக நடந்து கொள்ளுங்கள். நல்லதே நடக்கும். ஏன்னா உங்களுக்கு சனி பகவான் வந்து மகர ராசி என்பவர்களுக்கு வந்து இந்த 7.5 சனி இருக்கிறது. குரு 5ல் இருக்கார், ராகு 3ல் இருக்குது. இதெல்லாம் உங்களுக்கு ஒரு நல்ல அருமையான அமைப்பு. குரு 5ஆம் இடத்தில் இருக்கிறது பெரிய சிறப்பு. ஏன்னா நல்ல காரியங்கள்லாம் நடைபெறும், நல்லது நடக்கும். அது குரு என்ன பண்ணுறாருன்னா அப்படியே 11ஆம் இடத்தை பார்க்குறாரு, உங்கள் ராசியும் பார்க்குறாரு. இதெல்லாம் உங்களுக்கு நல்ல பலம், ராசி பலம் இருக்கிறது. அடுத்தபடியாக கும்பராசி என்பவர்களே, இந்த கும்பராசி என்பவர்கள்ட்ட ஒரு பழக்கம் உண்டு. ஏன்னா சோம்பேறித்தனம் நிறையா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. கும்பராசி கும்ப லக்னத்தில் பிறந்தவங்கள்ட்ட சோம்பேறித்தனம் நிறையா இருக்கும். நல்ல பொழுதுனுக்கு எப்போ பார்த்தாலும் தூங்கிட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிலாம் இருக்கக்கூடாது. உங்கள்கிட்ட கும்பராசி என்பவர்கிட்ட திறமை நிறைய இருக்குது, அதை கொண்டு வர மாட்டேங்கிறாங்க. என்னுடைய அனுபவத்தில் நிறைய இந்த கும்பராசி கும்ப லக்னத்தில் பிறந்தவங்களை பார்த்துருக்கேன். அவங்க வந்து திறமை இருக்குது, அதை வெளியே கொண்டு வர மாட்டேங்கிறாங்க. குடத்துக்குள்ளே இருக்கிற விளக்கு மாதிரி இருக்காங்க. அந்த மாதிரி இருக்காதீங்க. உங்கள்கிட்ட இருக்கிற திறமையை வெளியில் கொண்டு வர, பிரகாசிக்கணும். அந்த விளக்கு வந்து நல்ல சுடர் விட்டு எரியணும். அப்போ தான் அவங்களால பிரகாசிக்க முடியும். அதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. 7.5 இருக்குது, ஜென்மச்சனி இருக்குது. பார்த்து ஜாக்கிரதையாக கவனமாக நடந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு மற்ற கிரகங்கள் எல்லாம் பலமாக இல்லை. அடுத்து மீனராசி என்பவர்களே, உங்களுக்கு வந்து குரு பகவான் 3ஆம் இடத்துல இருக்கார். அடுத்து 4ஆம் இடத்துக்கு வரப்போகிறாரு. அவரும் சரியில்லை. உங்களுக்கு இன்னும் ஒரு 16 மாதங்கள் உங்களுக்கு சரியாக இருக்காதுன்னு நினைக்கிறேன். அதனால் இப்போ குருவுடைய பார்வை பிரமாதமாக இருக்குது மீனராசி. இந்த குரு வந்து எங்கே பார்க்குற, யாரை பார்க்குறாருன்னா 9ஆம் இடத்தை பார்க்குறாரு. 9ஆம் இடத்தையும் 11ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. அது ஒரு அந்த பார்வை வந்து 7, 9, 11 இடங்களை குரு பார்க்குறது முக்கியமான இடங்கள். இருந்தாலும் குரு 7.5 சனி நடந்து கொண்டு இருக்கிறது. அது உங்கள் ராசியில் ராகு பகவான் இருக்கார். அதனால் அந்த ராகு என்ன பண்ணுவார்னா, அவர் பேச்சு ஆகிற வரையும் உங்களுக்கு வந்து கொஞ்சம் எல்லாத்தையுமே தாமதமாக செயல்படுத்துவார். ராசியிலையோ லக்னத்திலையோ ராகு, கேது, சனி, செவ்வாயெல்லாம் இருக்கக்கூடாது. இதெல்லாம் இருந்ததுன்னா நமக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, கொஞ்சம் காரியங்களை, நமக்கு நடக்க வேண்டிய காரியங்களை மெதுவாக நகர்த்துவாங்க. இருந்தாலும் பயப்படாதீங்க, குருவுடைய பார்வை இருக்குது. அன்பான மகர ராசி, கும்பராசி, மீனராசி என்பதில் உங்களுக்கு 7.5 சனி நடந்து கொண்டு இருக்கிறது. கவனமாக நடந்து கொள்ளுங்கள். நல்லதெல்லாம் நடக்கும், நல்ல காரியமெல்லாம் உங்களுக்கு நடைபெறும். அன்பான இந்த 3 ராசி என்பவர்களும் சனிக்கிழமை விரதமாக இருந்து சனி பகவானுக்கு நீங்கள் எள்ளு தீபம் ஏற்றி அர்ச்சனை பண்ணுங்க. மன்னி பத்திரம் கிடச்சதுன்னா மன்னி பத்திரத்தால் அர்ச்சனை பண்ணுங்க. இது வந்து உங்களுக்கு ரொம்ப அருமையான ஒரு நிகழ்வு. இதில் ஒரு இறை வழிபாடு நமக்கு நல்ல பலன் தரும். அதாவது தெய்வ வழிபாடு இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து உங்களுக்கு நமக்கு ஒரு நல்ல அருமையான ஒரு பலனை நமக்கு தரும் என்று சொல்வது. அன்பான நேயர்களே, நீங்கள் வந்து எப்பொழுதுமே திறமை மிக்கவர்கள். இதில் முதல்ல முன்னாடி ஒரு கருத்து சொல்லியிருக்கிறேன், அதை மீண்டும் சொல்கிறேன். ஏன்னா சில கருத்துக்களை மீண்டும் மீண்டும் சொல்லணும். ஏன்னா பாதி பேர் கேட்போம், பாதி பேர் கேட்டிருக்க மாட்டோம். எல்லாரும் கேட்டு நல்ல பலன் அடையணும். இதில் படித்தனால அதை படித்ததை உங்களுக்கு சொல்கிறேன். தாய் இருந்தால் தயக்கம் இல்லை. ஒரு மனிதனுக்கு தாய் இருக்கணும். அந்த தாய் இருந்தால் தயக்கம் எதுவுமே இல்லை, எத்தனை வயசானாலும். ஆமாம், தந்தை இருந்தால் தவிப்பு இல்லை, கஷ்டப்பட வேண்டிய இல்லையா. அப்பா இருந்துட்டா அப்பா பார்த்துக்கிறாரு எல்லாத்தையும் அப்படின்னு ஒரு கருத்து. தங்கை இருந்தால் தனிமை இல்லை. நம்ம கீழே அடுத்து சகோதரி இருந்துட்டான்னா தனிமை இல்லையா. ஏன்னா அந்த அந்த சொந்தம் வந்து அனுபவிச்சா தான் அந்த சொந்தத்தினுடைய அருமை தெரியும். அதனால் தங்கை இருப்பது தவிப்பு கிடையாது, தனிமை இல்லாமல் நம்ம வந்து சொந்த பந்தங்களோட தங்கை கணவர், மருமகன், மருமகள், மாமா, அந்த உறவுகள்லாம் அருமையான உறவுகள். அதை மக்கள் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க. அது வந்து ஒற்றுமையாக இருக்க மாட்டேங்கிறாங்க. அப்படி உன் அண்ணன் வீட்டுக்கே போகாத, உன் அண்ணன் மோச்சவே முடிக்காத, இப்படியெல்லாம் சில குடும்பங்களில் நிறைய நடந்து கொண்டு இருக்கிறது. அதெல்லாம் தவிர்த்து விடுங்கள்.
உறவுகள் வந்து நிச்சயமாக நமக்கு வேணும். எல்லாரும் ஒன்றாக இருக்கணும், எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணும், அன்பான. அடுத்து தாத்தா இருந்தால் தயக்கம் இல்லையா? தாத்தா என்பது அப்பா பெற்றவங்க, அம்மா பெற்றவங்களும் தான். அதனால் அப்பா பெற்ற தாத்தா இருந்தால் தயக்கம் இல்லையா? பாட்டி இருந்தால் பயம் இல்லையா? ஏன்? பாட்டி வாசலில் உட்காந்துட்டு இருப்பாங்க, அரை உரையாக கண்ணு தெரியும். நம்ம வாசலில் பைக் எடுத்துகிட்டு போவோம். அப்போ அடே கடங்காரா, மெதுவாக போடா, வேகமாக போகாதடா, பார்த்து போ. எவ்வளோ அன்போடு கடங்காரான்னு சொல்லுவாங்க. இந்த உரிமையோடு அன்போடு பக்தியோடு சொல்லுவாங்க. கூப்பிட்டு பக்கத்தில் வச்சுட்டு தடவி கொடுப்பாங்க, படிரா ஒழுங்கா அப்படின்லாம் சொல்லுவாங்க. இந்த பாட்டி மாதிரி ஒரு உறவுகள் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து யாருக்குமே கிடைக்காது. அக்கா இருந்தால் அன்னையின் பிம்பம் தெரியுமா? அந்த அன்னைக்கு பிறகு மூத்த சகோதரி தான் நமக்கு அன்னையா. அவளுடைய உருவம் நமக்கு தெரியுமா? அம்மாவுடைய உருவம் என்பது நம்மளால் மறக்கவும் முடியாது, அழிக்கவும் முடியாது. அப்பேற்பட்ட உயர்ந்த உருவம் அது. அது வந்து அக்காட்ட தெரியுமா? அடுத்து அண்ணன் இருந்தால் அனைத்தும் கிடைக்குமா? இந்த நால்வர்னு ஒரு படம், அதில் வந்து பிரமாதமாக ரங்கராவை வந்து அண்ணனாக நடிச்சிருப்பார். அது அருமையான ஒரு படம் அது. அந்த அண்ணன் இருந்தால் அனைத்தும் கிடைக்கும் அப்படின்னு ஒரு அன்போடு தம்பி இருந்தால் தாங்கி நிற்க இன்னொரு கால் கிடைக்குமா? அன்போடு தம்பி இருந்துட்டாங்கன்னா மூன்றாவது கால் நமக்கு கிடைக்குமா? ஆனால் நான் இருக்கேன்னா உங்களுக்கு முடியலைன்னா கவலைப்படாதீங்க, பார்த்துக்கோங்கிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு தம்பி இருக்கணுமா அப்படின்னு ஒரு கருத்து இருக்குது. மனைவி இருந்தால் மண் உலகில் வாழ்க்கை அனைத்தும் சிறக்குமா? மனைவி இருந்துட்டாங்கன்னா மண் உலகத்தில் இருக்கிற வாழ்க்கை அனைத்தும் சிறக்கும். மனைவி மாதிரி ஒரு சொந்த உலகத்தில் இறைவன் நமக்கு கொடுத்த ஒரு பெரிய வரப்பிரசாத மனைவி என்பது. அது மாதிரி ஒரு சொந்தம் நமக்கு உலகத்தில் யாருக்குமே கிடைக்காது. மகள் இருந்தால் மழலை பருவம் தெரியுமா? அந்த பொண்ணு பொம்பளை பிள்ளை இருந்துட்டா மகள் இருந்தால் மழலை பருவம் தெரியுமா? மகன் இருந்தால் வம்சம் நிலைக்குமா? ஆம்பளை பிள்ளை இருந்தால்தான் வம்சம் நிலைக்கும். பொண்ணு வரந்தால் வம்சம் நிலைக்காது. அவங்க இன்னொருத்தர் வீட்டில் போய் வம்சத்தை விருத்தி பண்ணுறாங்க. அதனால் இதில் இன்னொரு கருத்து இருக்குது. எல்லோரும் என்ன சொல்கிறாங்கன்னா, பெண்ணை பெற்றவங்கெல்லாம் பாவியாக ஆம்பளை பிள்ளை இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஏற்றுக்கொள்ள முடியாது. அது இந்த காலத்தில் ஆண் என்ன பெண் என்ன எல்லாமே சமமாக தான் இருக்குது. இருப்பினும் இந்த பெண் குழந்தையினுடைய பெறுவதில் ஒரு பெரிய பாக்கியம் என்ன இருக்குது என்றால், ஒரு பெண்ணை பெற்று வளர்த்து ஆளாக்கி இன்னொருத்தருக்கு திருமணம் செய்து கொடுக்கின்ற பொழுது அந்த குழந்தை போய் அந்த பெண் போய் அந்த குடும்பத்தினுடைய வம்சத்தை விருத்தி செய்கிறார். அதற்கு அந்த வம்சத்தை விருத்தி செய்வதற்கு மூல காரணம் இவனாகிறான், இந்த பெண்ணை பெற்றவனாகிறான். தன்னுடைய வம்சம் விருத்தியாகாட்டாலும் அடுத்த வம்சத்தை விருத்தி ஆவதற்கு இவன் ஒரு காரணமாகிறான். அது இவனுக்கு பெரிய புண்ணியம் என்று சொல்லியிருக்கின்றார்கள். ஆகவே இதை சில பேர் சப்பக்கட்டுன்னு சொல்கிறாங்க. இது சப்பக்கட்டெல்லாம் கிடையாது. ஏன்னா பெண்ணை பெற்றதுனால இந்த மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு 4 பொண்ணு, அதனால் நான் இப்படி சொல்கிறா மட்டும் சில பேர் நினைப்பாங்க. ஆம்பளை பிள்ளை இல்லை, இருந்தாலும் நான் அதை பற்றி பெருமை அடைகிறேன். ஏன்னா இந்த எல்லா குடும்பத்தையும் போய் இந்த 4 பெண்களும் 4 பேருடைய குடும்பத்தை விருத்தி பண்ணுறாங்களே இல்லையா, அதனுடைய அமைப்பு வந்து இந்த பெண்ணு குழந்தை இல்லை என்றால் தான் பாவம். குழந்தை இல்லை என்றால் பாவிதான். அது மறுக்க யாராலே முடியாது. என்னத்தை தட்டு புத்திரன் எடுத்தாலும் என்ன குழந்தைகள் எடுத்தாலும் அதெல்லாம் நம்முடைய குழந்தை ஆகாது. அதனால் குழந்தை இல்லை என்றால் பாவியை தான் என்று பொருள் வரும். அதனால் மண் உலகில் இறக்கப் போகிறோமே தவிர மீண்டும் ஒன்றாக பிறக்கப் போவதில்லை. இதை நன்றாக நினைத்து பாருங்கள். நேற்று ஒரு பெண்மணி என்னிடம் கேட்டார்கள், நீங்கள் ஜாதகம் பார்ப்பீங்களா? ஆமாம் ஜாதகம் பார்த்தேன், பேப்பரில் பார்த்தேன். நீங்கள் வந்து ஜாதகத்தை எப்படி பார்க்குறீங்கன்னா, நான் பார்க்குற மாதிரியே சொன்னேன். பூர்வ ஜென்மாவில் என்ன பிறவியாக பிறந்திருக்க முடியும் அப்படின்னு சொல்ல முடியுமான்னாங்க. அது எனக்கு தெரியாதுமா, அந்த மாதிரி எனக்கு ஒரு கருத்து இல்லை. அதாவது ஊழ்வினையை பற்றி வேணால் சொல்லலாம், நம்ம முன்னோர் எப்படி என்னென்ன பாவங்கள் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத வேணால் நம்ம சொல்லலாமே தவிர என்ன பிறவியாக நாம் பிறக்க போகிறோம் அப்படிங்கிறத அடுத்து என்ன பிறவியாக நம்ம பிறக்க போகிறோம் அப்படின்னு சொன்னேன். வச்சுட்டாங்க. உடனே போனேன். ஏன்னா அவங்க அதை எதிர்பார்த்து தான் கேட்டிருப்பாங்க கூட இருக்கு.
அது எனக்கு தெரியாதுன்னு வச்சுட்டாங்க. அதனால் நம்ம போன பிரிவில் யாராக பிறந்தோங்கிறது நமக்கு கவலை இல்லை. நம்ம இந்த பிறவியில் நம்ம என்ன செய்யணும், என்னெல்லாம் செஞ்சால் நமக்கு நல்லது, இதுதான் நமக்கு ரொம்ப முக்கியம். அடுத்த பிறவி நமக்கு நன்றாக இருக்கணும். இதைத்தான் பட்டத்தடிகளார் சொல்கிறாரு. அவர் கழுகு மரத்தில் போட போகிறாங்க. அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, இறைவன்கிட்ட, ஐயா என்னால் இனிமேல் ஒன்றும் பண்ண முடியாது, என்னை தூக்கி கழுகு மரத்தில் போட போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு பாடுறார். என் செயலாலாவது யாதொன்றுமில்லை இனி தெய்வமே, உன் செயலே என்று உணரப் பெற்றேன், ஊனெடுத்த பின் செய்த தீவினை யாதொன்றுமில்லை, பிறப்பதற்கு முன் செய்த தீவினையோ எங்கனே வந்து மூண்டதுவே. பாடி முடிச்சாரு. கழுமரம் நெருப்பிடிச்சதுன்னு சொல்லிச்சு. என் செயலால் ஆவது யாதொன்றுமில்லை. இந்த இந்த உடம்பு பிறந்ததுக்கு அப்புறம் நான் அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி என்ன செய்யுதுன்னு நான் தெரியல. அந்த தீவினை இங்கே வந்து மூண்டதுன்னாரு. பட்டாத்தார் போன பிரிவில் அவர் கெடுதல் பண்ணலை. ஏன்னா இந்த பிரிவில் அவர் பெரிய தனவந்தர், பெரிய வயிறு வியாபாரி, மன்னனுக்கு சரபோஜன் மகாராஜாவுக்கு சோழ மகாராஜாவுக்கு சமமாக அங்கே அமர்ந்திருந்தவர், அப்பெரும் தனவந்தர். அதனால் அது போன பிரிவில் அவர் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தாருன்னா இந்த பிரிவில் அவர் எந்த பிரிவிலும் தவறு பண்ணலை. ஏன்னா அவர் இறைவனாகவே ஆயிட்டார். அவர் அப்படியே சிவபெருமானுடைய அவரோட கலந்துட்டார், அப்படியே ஐக்கியமாயிட்டார். அது அவருக்கு பெரிய கிடைத்த ஒரு பாக்கியம் அது. அதனால் அவரெல்லாம் அவருடைய வாழ்க்கை, அவருடைய வரலாறுகள், அவருடைய பாடல்கள்லாம் நமக்கு ரொம்ப முக்கியமானது. அதனால் நம்ம முன்னாடி என்ன பிறவியாக பிறந்தோங்கிறத விட முன்னாடி நாம் என்ன செய்திருக்கிறோம், இப்பொழுது என்ன செய்து கொண்டிருக்கிறோம், இதுதான் நமக்கு முன்னாடி. இனி நமக்கு ஒரு அடுத்த பிறவி. அதனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இறக்க போகிறோமே தவிர மீண்டும் மண்ணில் ஒன்றாக பிறக்கப் போவதில்லை. அதாவது நான் புண்ணியம் பண்ணியிருந்தேன்னா உனக்கே மகனாக பிறக்கணும் தாயே அப்படின்னு ஒருத்தர் வேண்டிக்கிறாங்க. ஏன்னா அப்பேற்பட்ட தாயை அடைந்திருக்கிறாங்க. அவங்க ஒரு பெண் சொல்கிறாங்க, நான் ஒரு புண்ணியம் பண்ணியிருந்தேன்னா அடுத்த பிரிவில் உங்களுக்கே நான் மனைவியை பிறக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அந்த வார்த்தையெல்லாம் எவ்வளோ பெரிய உயர்ந்த வார்த்தை பாருங்கள். உங்களுக்கே நான் மனைவியாக மீண்டும் பிறந்து உங்களுக்கு நான் தொண்டு செய்யணும், உங்களோட நான் வாழணும் அப்படின்னா இந்த பிறவியில் அவங்க வாழ்ந்த வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமான வாழ்க்கை. அதனால தான் அவங்க இந்த மன நிறைவோடு அவங்க அடுத்த பிறவிலும் நான் உங்களுக்கு மனைவியாக வரணும், உங்கள் வயிற்றில் நான் பிறக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க வேண்டுறாங்க. அப்படின்னா அதெல்லாம் பெரிய கொடுத்து வைக்க முடியாது. வாழும்போது பிரியாமல் சொந்த பந்தங்களோடு இருப்பது ஒரு சுகம், ஒரு வரம். வாழ்கிற போது பிரியக்கூடாது, சொந்த பந்தங்களோடு வாழணும். அது ஒரு பெரிய வரம். அது பெரிய வரம். அது சாமானியப்பட்ட சொந்த பந்தங்களோட வாழ்வது என்பது பெரிய வரம். குடும்பம் என்பது கடவுள் நமக்காக பூமியில் ஏற்பாடு செய்திருக்கும் ஒரு சொர்க்கம். இந்த குடும்பத்தை நரகம்னு சில பேர் நினைக்கிறாங்க, கட்டம்னு. கட்டம்தான் இருக்கும், ஆனால் அது மாதிரி ஒரு சொர்க்கம் உலகத்தில் எதுவுமே கிடையாது. சம்பாதிக்க முடியலன்னா கட்டம் வரத்தான் செய்யும், வருமானம் போகிறதுனா கட்டம் இருக்கத்தான் செய்யும். அதனால் அது சொர்க்கம். அதை சொர்க்கமாக்குவதும் நரகமாக்குவதும் நம் கையில் தான் உள்ளது. அதை நாம் தான் அதை சொர்க்கமாக்குறதும் நரகமாக்குறதும் நம்முடைய கையில் தான் இருக்குதுன்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. அதனால் அன்பான நேயர்களை நான் இதை எதுக்காக சொன்னேன் அப்படின்னா, எல்லோரும் சொந்த பந்தங்களோடு, அண்ணன் தம்பிகளோடு, அக்கா தங்கைகளோடு, உறவுகளோடு, பேரன் பேத்தி மச்சான், இந்த உறவுகள் இருக்குது பாருங்க, இந்த உறவுகளோடு வாழ்ந்து சந்தோஷமாக இந்த நம்ம பயணங்கள் இருந்தால் அது சிறப்பாக இருக்கும். இதை புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க. புரிஞ்சிக்க மாட்டாமல் அவனோட சேராத, இவனோட சேராத, உன் அண்ணனோட சேராத, உன் தம்பியோட சேராத, அக்காவோட சேராத இப்படின்னா ஒரு சிலர் அதை பிரித்து விடுவதற்காகவே அந்த வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதெல்லாம் நல்ல செயல் இல்லை. அதனால் எல்லாத்தையும் மறந்து விட்டு எல்லோரும் ஒற்றுமையாக வாழ வேண்டும். ஏன்னா அந்த ஒவ்வொரு உறவுகளும் நமக்கு எப்படி சொல்லியிருக்கிறார்கள் என்று ஒரு பொருள். அதாவது அக்கா இருந்தாங்கன்னா
அன்னை மாதிரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மாதிரி தம்பி என்று கூப்பிடுகின்ற அந்த வார்த்தை இருக்கு பாருங்க, அது மகனே என்று சொல்வதற்கு இலக்கான வார்த்தை. தம்பி, ஐயா என்று சொல்லுகின்ற வார்த்தை இருக்கு பாருங்க, அதை தாய் நம்மளை மகனே என்று கூப்பிடுகின்ற ஒரு பொருள் அந்த தம்பி என்று சொல்லுகின்ற வார்த்தையில் அடங்கி இருக்கிறது. அதனால் அது மாதிரி உறவுகள்லாம் நமக்கு கிடைக்காது. அக்காலாம் நமக்கு பெரிய பந்தம், அதெல்லாம் அந்த மாதிரி உறவுகள்லாம் நமக்கு பெரிய சொந்தம் பந்தம், ஆயுள் வரையும் கிடைக்கும். அது வயதை பொறுத்து இருக்குது. அதனால் எல்லாரும் சந்தோஷமாக ஒற்றுமையாக வாழுங்கள். எல்லா நலனும் பெற்று பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு வாழ எல்லா வல்ல இறைவனை பிரார்த்தனை செய்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.